ஹலோ! இன்னைக்கு வீடியோல 2 பேபி ஃபுட் ரெசிபீஸ் வந்து சொல்றேன். கண்டிப்பா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ மாமா இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வந்து பேபிக்கு வந்து நான் நெறையா வந்து ஃப்ரூட்ஸ், வாட்டர் கன்டென்ட் அதிகமா இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் வந்து குடுத்துட்ருக்கேன். ஸோ அவனுக்காக வாங்கினது தான். ஸோ நாங்களும் வந்து நெறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாருமே பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களாகட்டும், பேபிஸ் ஆகட்டும், கண்டிப்பா ஃப்ரூட்ஸ் அண்ட் தண்ணி நெறையா குடிங்க. பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கணும். ஸோ தம்பிக்கு ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபிஸ்க்கு வந்து ஸ்டீம் பண்ணுவோம்ல ரைஸ், அது கூட நீங்கள் கேரட் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் எடுத்திருக்கேன். ஸோ அது கூட மோர் கலந்து கொடுத்துருக்கேன். இது வந்து சம்மர் டைமில் பேபி கொடுக்குறப்ப ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியாகவும் இருக்கும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்து மாவு ரெசிபி தான். இந்த சத்து மாவு ரெசிபி வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தான் ஒரு 10 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 8 மந்த் பேபிலேருந்து நீங்கள் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் இது. ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு அரைச்சிங்கன்னா அவ்வளோதான், ரெசிபி முடிஞ்சு. 1 இயர் அபோவ் உள்ள குழந்தைங்க மாட்டுப்பால் கொடுத்து பழகின குழந்தைகளுக்கு மட்டும் மாட்டுப்பால், இல்லாட்டி அப்படியே நம்ம கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.